இத பாருங்க நடுதுமப்பா, நான் பிறந்த உடனே பையனை கோயம்புத்தூர் பொண்ணுக்கு தான் கொடுக்கணும்னு தீர்மானம் பண்ணி போட்டேன். நீங்க பிறந்த உடனே தீர்மானம் பண்ணிட்டீங்களா? ஆனா பையன் பிறந்த உடனே சொல்ல வந்தேன். இந்த மாதிரி மதுரகாரி இந்த மடக்குவாதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. ஏங்க ஒன்ற பஞ்சாயத்து மடக்குவாதங்களா? ஆமா பிறந்த நிலம் இருக்குது. ஐயோ, அந்த மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாதுங்க. மடக்குவாதம்னா வார்த்தையை மடக்கி மடக்கி பேசுறாங்க, அதுக்காக நான் சொல்ல வந்தேனுங்க. இந்த பாருங்க, எனக்கோ என் சம்சாரத்துக்கோ என் குடும்பத்துக்கோ எந்த விதமான வியாதியும் கிடையாதுங்க. எங்க கோயம்புத்தூர்காரங்க கல்யாணத்துக்கு புறப்படுற சமயத்துல இவர்கிட்ட சொல்லுவாரேன்னு சொல்லல. இது நல்ல இடமா இருக்குது, நீங்க சொல்லிட்டு அவ்வளவுதான். அப்பா நடுங்குமப்பா, எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம், காலியா இருக்கு. எங்கீங்க முந்திரி கொட்டேன். இதுக்கேங்க இப்படி பதறீங்க? ஏங்க நானே கேக்குறேன், அம்மாவுக்கு சக்கரை வியாதி டிபின்னா அது பிள்ளைக்கு வரணும்னு சட்டமா சாஸ்திரமா? அப்படி கேளு. நான் நல்லா கேட்பேங்க. பிள்ளைக்கு வராதுன்னு நம்மால நிச்சயமா சொல்ல முடியுமா? ஆனா அப்படியே வந்துட்டாலும் குணப்படுத்துறதுக்கு மருந்து இல்லாம போகுது. இதெல்லாம் என்ன வெட்டி பேச்சு? எப்ப மரகதம்மாளுக்கு கேன்சர்னு நமக்கு சந்தேகம் வந்துருச்சோ கல்யாணத்தை சீக்கிரம் முடிச்சிருது நல்லது. எப்ப எது நடக்கும்னு சொல்ல முடியாது. கேன்சர்னா தெரியாது, புத்துநோய்ங்க. ஐயோ, என்னங்க தேங்காய் போட்டு இப்படி உடைக்கிறாரு? அது ஒண்ணு இல்ல, அவருக்கு சித்தப்பிரமை. ஐயோ, சித்தப்பிரமையா? அது வேற இருக்குதுங்களா? அடிக்கடி வருங்களா? அடிக்கடி வராதுங்க. அம்மாவாசை சமயத்துல ஒரு நாளைக்கு 4 தடவை வரும். மத்த சமயத்துல ஒரு நாளைக்கு 2 தடவை வரும். அவ்வளவுதான். தேங்காய் போட்டு உடைப்பாரு. இவருக்கு கல்யாணம் வேற. ஏனுங்க, நம்ம அம்மனுக்கு கல்யாணம் நடக்கலன்னு பரவாயில்லைங்க, இது வியாதி பிடிச்ச குடும்பத்துல நமக்கு சமணம் வேண்டாமுங்க. என்ன சொன்னேன்? எத்தனை தேங்காய் உடைச்சிட்டா? ஊர்ல இருக்க வியாதி எல்லாம் ஒண்ணா வச்சுக்கிட்டு என்ற குடும்பத்தை சமன் பண்ண பாக்குறேன். மரியாதையா வெளியில போடு, இல்ல கழுத்தை பிடிச்சு வெளியில தருவேன். என் தலையில தேங்காய் போட்டு உடைச்சிட போகுது. ஐயோ, ஏமாறீங்கம்மா. ரத்தம் வந்துட போது, முழுங்கிடுங்க. ரவுடியா போட்டு அப்படியே நெஞ்சே முடியாது. தீபா, உன்கிட்ட சின்னம்மா உன்னை கேட்க போறேன், மறைக்காம உண்மையை சொல்லணும். என்ன சின்னம்மா? உன் கண்ணத்துல ஒரு பரு, அது காதலுக்கு அறிவுக்கு. நீ யாரையாவது காதலிக்கிறியா? நான் காதலிக்கிறேனா? யார காதலிக்கிறேன்? நான் கேட்கிற கேள்விக்கு சரியான பதில் சொல்லி, நீ யார காதலிக்கிறே நான் சொல்ல. வயசு பையன்கள்ல நீ யாரோட அடிக்கடி பழகுற? அழகு நிலையம் நடத்துற எங்க மாஸ்டர் காந்தனோட. அந்த காந்தம் பாக்குறதுக்கு அசிங்கமா இருப்பான்ல? யார் சொன்னா? அவர் கண்ணும் மூக்கும் கலரும் கவர்ச்சியா இருப்பாரு. அவ்வளவு அழகா இருந்தா அடிமுட்டாளா இருக்கணுமே. கிடையாது சின்னம்மா, அவர் எவ்வளவு அறிவாளி தெரியுமா? அவருக்கு தெரியாத விஷயமே கிடையாது. அப்படி அழகும் கவர்ச்சி இருந்தா கண்ட கண்ட பெண்களோட காலித்தனமா சுத்தணுமே. சின்னம்மா, கண்டபடி உளராதீங்க, எனக்கு கெட்ட கோவம் வரும். அப்படி வா. இப்ப நீ யார காதலிக்கிறேன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. யார காதலிக்கிற? அழகு நிலையை நடத்துற அந்த காந்தனை. அவரை நான் காதலிக்கிறேனா? நிஜமாவா சொல்றீங்க? காதலுங்கிறது அதானா? ஆமாம்மா, இவ்வளவு நல்ல குணங்களை கொண்ட ஒருத்தன் அடையறதுக்கு பெண்கள் மத்தியில பலத்த போட்டி இருக்கும். நிச்சயமா அவன் உனக்கு கிடைக்க மாட்டான். அவர் எனக்கு கிடைக்க மாட்டாரா? எப்படியும் அவர் எனக்கு கிடைச்சே ஆகணும். அவர்கிட்ட எப்ப போய் நான் உங்களை காதலிக்கிறேன்னு வாய் விட்டா சொல்லிடுறேன். பைத்தியம் பைத்தியம். காதலுக்கு புரோக்கர் கண்ணுதான். முதல்ல காதல வாயால பேசக்கூடாது, கண்ணாலதான் பேசணும். கண்ணால பேச முடியுமா? 1 மணி நேரம் வாயால உளறி கொட்டுறத ஒரே நொடியில கண்ணு உணர்ச்சியை சிந்தாம சொல்லி முடிச்சிடும். ஹலோ ஹலோ. மாஸ்டர், இன்னைக்கு எனக்கு பர்த்டே. many more happy returns. Thank you. மாஸ்டர், ஒரு விஷயம், இங்க வரீங்களா? என்ன? தீபா, உனக்கு அற்புதமான கண்கள். இவ்வளவு அழகான கண்களை நான் பார்த்ததே இல்லை. உன் இமைகள் டக்கு டக்குன்னு அடிச்சுக்கும் போது என் இதயம் பக்கு பக்குன்னு அடிச்சுக்குது. எங்கே என்னையே பாரு, நல்லா முடிச்சு பாரு.
மருந்து. இந்த ஸ்டீம் பாத்ல உட்கார்ந்ததுல உன் கண்ணு எப்படியோ எஃபெக்ட் ஆயிடுச்சு. அதான் இந்த மதுரக்கார பொண்ணதான் நம்ம காந்தனுக்கு கட்டணும். அதுக்கு நீதான் உதவி செய்யணும். எங்க வீட்டுக்காரவங்களும் அவங்க தம்பியும் இத கெடுத்துறாம நீதான் பாத்துக்கணும். நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு இத ஒரு வழி ஆக்கிடுறேன். நீங்க கவலைப்படாதீங்க. என்னடா தஞ்சாவூரா சும்மாவே உட்கார்ந்திருக்க? இல்ல, இந்த மதுரை பொண்ணுக்கு அப்பா செத்து போய் ரொம்ப வருஷம் ஆகுதுன்றாங்களே, இந்த குடும்பம் எப்படி நடக்குது? அந்த அம்மா பெரிய ஹெட் மிஸ்ட்ரஸா, நிறைய சம்பளம் வருதான் அம்மா சொன்னாங்க. இப்படி எல்லாம் கேக்குறாங்க. இந்த குடும்பத்துக்கு டான்ஸ் எல்லாம் ஒத்து வராதுங்க. வாத்தியார் அம்மாவாச்சே ஒருவேளை டான்ஸ் தெரியும்னு நினைச்சு கேட்டேன். காந்தா, உனக்கு பொண்ணு பிடிச்சிருக்குல்ல? ரொம்ப பிடிச்சிருக்குமா. பொண்ணு குரல் குயில் மாதிரி இருக்கு. மடையா மடையா, பொண்ணு வாயை திறந்து ஒரு வரி கூட பாடல, அதுக்குள்ள குயில் மாதிரி எப்படி கண்டுபிடிச்சேன்? மட்டையா மட்டையா, அது ஊம குயில். கரெக்ட். குயில கொஞ்சம் சத்தம் போட சொல்லுங்க. அது ரொம்ப அடக்கமான பொண்ணுங்க. ஆம்பளைங்க முன்னாடி பாடுறதுக்கு ரொம்ப கூச்சப்படுங்க. காந்த மட்டும் இங்கே இருக்கட்டும். நீங்க 2 பேரும் வெளியில போங்க. பொண்ணு ரொம்ப வெக்கப்படுது. அத பாட சொல்லி நானே கேட்டுக்கிறேன். அப்பனா தனியா இருக்கிற ஏதாவது என்ன குரல் கொடு. வெத்தலை பொட்டி வாங்குறீங்களே, வெத்தலை பொட்டி. என்ன லெட்டர்? மதுரை பெண்ணின் கல்யாணத்தை நிறுத்த செல்லம்மாவின் திட்டம். என்ன திட்டம்? ஏம்மா, உன் பேர் என்னம்மா? மீனாட்சி. அடாடாடாடா, அம்மா மதுரை மீனாட்சி கணக்காவே இருக்கா. எங்க ஒரு பாட்டு பாடு. இருங்க, போய் சுரி போட்டு கொண்டா. குடிக்க கொஞ்சம் தண்ணி குடிக்கிறீங்களா? ஓ, குடுக்கறேனே. வந்து இந்த விதவை மறுமணத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல, எனக்கு வாழ்க்கையில ஒரு வைராக்கியம். கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஒரு விதவை தான் கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு ஒரு எண்ணம். நல்ல எண்ணம் தான். ஒரு அழகான விதவையை பார்த்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறது முடிவு பண்ணிட்டேன். யார் அது? என்னது? ஐயோ, ஐயா, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. முடியாது, முடியாது. ஐயோ, என்ன காப்பாத்துங்க. ஐயோ, என்ன காப்பாத்துங்க. என்னாச்சுங்க? என்னாச்சு? என்ன காப்பாத்துங்க. என்ன? இத பாருங்க, இந்த ஆளு என்ன கைய பிடிச்சு இழுத்துட்டாரு. தஞ்சாவூர் காலுக்கு இதே புத்தி. நீங்க வாங்க அப்படி. ஐயோ, நேரமா. ஐயா, வேண்டாம்மா. ஐயோ. என்ன ஆர்வமா தானே என்ன கைய பிடிச்சு இழுக்கறாங்க. முடியாது. காப்பாத்துங்க. வேண்டாம்மா, முடியாது. மாப்ளே, கேட்டீங்களா இந்த அநியாயத்தை? இவங்க 2 பேரும் என்ன கைய பிடிச்சு இழுக்கறாரு. அப்பா, இது நியாயமா? நீ பார்க்க வந்த இடத்துல கர்மம் கர்மம். மாப்ளே, நீங்களுமா? அங்கமா ஒண்ணு இல்ல. சிச்சு, அங்க என்ன நடக்குது? என்ன நடக்குது? இதாம நடக்கும். உள்ளே செல்லமா. என்ன நடந்துச்சு? முதல்ல எல்லாரும் வெளிய போங்க. ஏனா அப்ப சித்தப்ப புள்ள எல்லாம் ஒருத்த மாத்தி ஒருத்த என்ன கைய பிடிச்சு இழுக்கறானுங்க. ஒண்ணு பார்க்க வந்த மூஞ்சி முகம் கட்டிங்க பாத்தியா? சரியான விவஸ்தை